காதலியை விட்டு விலக மறுத்த இளைஞரை காதலியின் தந்தை உள்ளிட்ட 4 பேர் சேர்ந்து கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதல் விவகாரத்தில் நடந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன? கைது செய்யப்பட்ட 4 பேரும் செய்தது என்ன? சென்னை அடுத்த கேளம்பாக்கம் தையூர் பகுதியைச் சேர்ந்த தாவேக்க பிரமுகர் ஏழுமலை. இவருடைய 21 வயது மகள் படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதான பிரவீன் என்பவரும் ஏழுமலையின் மகளும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி மாலை பிரவீன் ஏழுமலையின் வீட்டினருகே சென்றிருக்கிறார். அப்போது ஏழுமலையின் தம்பி மணிகண்டன் பிரவீனை வழிமறித்து தன்னுடைய சகோதரரின் மகள் மீதான காதலை கைவிடுமாறு கூறியதாக தெரிகிறது. ஆனால் இருவரும் காதலித்து வருவதாகவும் அந்த பெண் தன்னை அதிகமாக நேசிப்பதால் காதலை கைவிட முடியாது என்றும் பிரவீன் கூறியதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து மணிகண்டன் தன்னுடைய அண்ணன் ஏழுமலை மற்றும் அவருடைய மகன் கௌதமுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்திருக்கிறார். சிறிது நேரத்தில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அங்கு வந்த ஏழுமலை மற்றும் கௌதமின் நண்பர் நிதிஷ் ஆகியோர் பிரவீனை சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். தொடர்ந்து கத்தியால் தலை, முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் வெட்டி இருக்கின்றனர். இதில் படுகாயமடைந்த பிரவீன் இரத்த வெள்ளத்தில் சாலையில் சரிந்து விழுந்திருக்கிறார். அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பிரவீன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து பிரவீனின் தாய் பிரபாவதி கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆய்வாளர் தமிழன்பன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணையை நடத்தினர். அந்த விசாரணையின் அடிப்படையில் காதலியின் தந்தை ஏழுமலை, அவருடைய மகன் கௌதம், ஏழுமலையின் தம்பி மணிகண்டன் மற்றும் கௌதமின் நண்பர் நிதிஷ் ஆகிய 4 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் பிரவீனின் உடற்குறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டது. உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் தையூர் ரவுண்டானா அருகே பழைய மகாபலிபுரம் சாலையில் பிரவீனின் உடலை வைத்து மறியல் செய்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி கலைந்து போக செய்தனர். காதல் விவகாரத்தில் இளைஞர் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கேளம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.